சண்டையில யாராலையுமே ஜெயிக்க கூட முடியாம இருந்த ஜாம்பி சாம்ராயே அன்னைக்கு ஆடம் அவன் அடிச்சு ரிங்கிலே நாக் அவுட் பண்ணிடுறான். இந்த வெற்றியை கொண்டாடுற விதமா ஆடமுடைய மாஸ்டரான ராய்ஸ்டார் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, ஆடமுடைய நண்பர்களும் சேர்ந்துதான். இத பார்த்த ஜாம்பி சாம்ராயுடைய கிளப் ஓனரான ரூக்கும் ஜாம்பி சாம்ராய் தோத்த கடுப்புல அவன் உட்கார்ந்துட்டு இருந்த சேரை உதச்சிட்டு கோவத்தோட அவருடைய ஆளுங்களோட அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்த ஒரு ஆளு திடீர்னு அவருடைய போனை எடுத்து ஆடமுடைய முகத்தை மட்டும் போட்டோ எடுத்துட்டு வேகமா கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பர்முடா ரீமாஸ்டர்ல இருக்கிற மியூசியத்தை காமிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஆண்ட்ரியூ ரத்தத்தோடையும் காயத்தோடையும் வெளியே வந்து விடுறான். ஆண்ட்ரியூ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யார் காரணம்னா ஆண்ட்ரியூ கிட்ட அந்த பேக் எங்க வச்சிருக்க சொல்லு. அதுக்கு ஆண்ட்ரியூவும் Y444 கிட்ட வேற மாதிரி பதில் சொல்றான். இத பார்த்த Y444 அப்படின்னு நீ சொல்ல மாட்ட, சரி உன்னுடைய ஆள் இறந்து போற நிலைமையில இருந்தாலும் சொல்ல மாட்டியா? நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காத. எப்பவும் நீ சொல்லலனா இப்ப அடுத்ததா சுட போற புல்லட் அவ தலையில இறக்கிடுவேன். இத பார்த்த ஆண்ட்ரியூவும் வேணாம் நான் சொல்லிடுறேன், யாழ் எதுவும் பண்ணாத ப்ளீஸ். இந்த பில்டிங் ஆப்போசிட்ல இருக்கிற படிக்கட்டு கீழே தான் ஒரு பாறையில ஒளிச்சு வச்சிருக்கேன். இத கேட்ட Y444 அந்த பேக்கை எடுத்துட்டு வந்துடுறான். ஆண்ட்ரியூவும் காயத்தோட அவனுடைய ஆளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு போகும்போது Y444 பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல, சரி ஒருடியா மேல அனுப்பி வச்சிருவோம். Y444 ஆண்ட்ரியூவையும் அவனுடைய ஆளையும் கொண்டுட்டு அந்த இடத்தை விட்டு போகும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. ஒருத்தனை தூக்கணும், ஆனா உயிருக்கு எதாக கூடாது. உன்னுடைய நம்பருக்கு அவனுடைய போட்டோ அனுப்பி வச்சிருக்கான் பாரு. இத கேட்ட Y444 அவனுடைய மொபைல பாக்குறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா ஆடம் பாக்ஸிங் சண்டையில ஏற்பட்ட காயத்தை சரிப்படுத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கட்ட போட்டுக்கிட்டு ஒரு பிரிட்ஜ் வழியா திரும்பவும் பைக்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த பிரிட்ஜுக்கு நடுவுல செக் போஸ்ட் எல்லாம் போட்டு மூடி இருக்கு. இத பார்த்த ஆடமும் நான் காலையில தானே இந்த வழியா வந்தேன், காலையில இந்த மாதிரி இல்லையே, அது மட்டும் இல்ல இந்த பிரிட்ஜ்ல எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடக்கலையே, எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு ஆடம் பேசிக்கிட்டே பின்னாடி பைக்கை திருப்பும் போது திடீர்னு அவனை நோக்கி ஒரு ட்ரக் வேகமா வந்துட்டு இருக்கு. இதை எல்லாத்தையுமே பண்ணது வேற யாரும் இல்ல, Y444 தான். Y444 ட்ரக்க ஓடிட்டு வந்து ஆடம வேகமா இடிச்சறான். Y444 வேகமா ட்ரக்க ஓடிட்டு வந்து ஆடம இடிச்சறான். ட்ரக்க இடிச்சதுல ஆடம் பறந்து போய் கீழே தேய்ச்சிக்கிட்டு விழுந்துறான். ஆனா ஆடம் உயிருக்கு எதுவும் ஆகல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இத பார்த்த Y444 ட்ரக்ல இருந்த கட்டையை எடுத்துக்கிட்டு ட்ரக்க விட்டு கீழே இறங்கி வேகமா நடந்து வந்து ஆடம் தலையிலே பின்னாடி இருந்து அடிச்சிடறான். அது மட்டும் இல்ல, ஆடமுடைய உடம்பை இழுத்துக்கிட்டு போய் அவன் வந்த ட்ரக்ல ஆடமுடைய உடம்பை தூக்கி போட்டுக்கிட்டு Y444 அந்த இடத்தை விட்டு ட்ரக்க எடுத்துக்கிட்டு ஜாம்பி சாம்ராயுடைய கிங்டமுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல ஆடமுடைய ரெண்டு கையையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், எதுக்காக ஆடம தேவையில்லாம டார்கெட் பண்ணணும்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு ஆடம் பாக்ஸிங் ரிங்ல ஜாம்பி சாம்ராய ஜெயிச்சதுதான். இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப புரியும் பாரு.